ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவ சுமதி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீடுகளில் கிடைக்கக்கூடிய வத்த குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நீங்கள் கல்யாண வீடுகள்லையோ இல்லை ஹோட்டல்லையோ போய் சாப்பிட்ணும் அவசியமே இல்லைங்க. நம்மளால் நம்ம கையாலே வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டான வத்த குழம்பு எப்படி பண்ணு பார்க்கலாம். அடிநீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் உன் வாசம், நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம். வத்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு சீரகம், அதோட பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு வெங்காயம் போட்டதும் கிளற வேண்டாம், ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதற்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. ஏன்னா வத்தல் உப்பு இருக்கும், அதனால தான் கம்மியாக சேர்த்துக்க சொல்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிக்சியில் 3 தக்காளி பழம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்ததும் இதோட மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டால் தான் நல்லா கிரேவி திக்னஸ் கிடைக்கும் நமக்கு. இதில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் போட வேண்டாம், டேஸ்ட்டு வேறு மாதிரி போயிடும். நான் சொன்ன அளவே இந்த மசாலா போட்டுக்குங்க. அப்போ தான் அந்த கல்யாண வீட்டில் கிடைக்கிற மாதிரி வத்த குழம்பு அந்த டேஸ்ட்டில் வரும். மசாலா போட்டதும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி கரைசி ஊற்றிக்கிறேன். இதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்த்திட வேண்டாம். நம்ம வத்த குழம்பு திக்காக தான் பண்ண போகிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு முறை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. தனியாக அதை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இன்றைக்கி சுண்டை வத்தல் தான் ஆட் பண்ண போகிறோம். சுண்டைக்காய் வத்தல் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சுகர் பேஷண்ட் வாரத்தில் ஒரு முறை அதை எடுத்துக்கலாம், மற்றவங்களும் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா மொறு மொறுன்னு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச வத்த குழம்புல இந்த சூட்டோடையே ஊற்றிக்கலாம். ஊற்றி விட்டு நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணோம்னா கல்யாண வீட்டில் கிடைக்கிற அதே வத்த குழம்பு அவ்வளோ சுவையோடு அதே நேரத்தில் ஒரு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. 99% அதே டேஸ்ட்டு. 1% என்னன்னா நீங்கள் கொதிக்கும் போதே கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை. ஆட் பண்ண 100% அதே டேஸ்ட்டு அதே சுவை அதே நேரத்தில் சூப்பரான ஒரு கல்யாண வீட்டு வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. மதியத்தில் சூடான சாப்பாட்டில் இந்த மாதிரி
சுட சுட வத்த குழம்போட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா அட 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 அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உடனே காலியாயிடுச்சு. அம்புட்டு சுவையாக இருந்துச்சுங்க. நீங்களும் ஒரு டைம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.